ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். இப்போ பகவான் பேசுறார். பகவான் உவாச்ச அசோச்வான் அன்வஜோசஸ்துவம் பிரஜவாதாம் ச பாஷசே கதாசு நகதாசும் ச ந அனுசோஷந்தி பண்டிதா. அர்ஜுனா, துயரப்பட வேண்டாததுக்காக துயரப்படுகிறாய். இதில் ஞான பேச்சு வேறு பேசுகிறாய். உண்மையான அறிவாளி இருப்பது இறப்பது பற்றி துயர் அடையான். விளக்கம். பகவான் மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொல்றார். ஆனா பேச்சு சிரித்தபடி வந்தாலும் வார்த்தைகள் கடுமையானது. சாஸ்திர மேற்கோள் காட்டி பலரும் அவங்களுடைய முடிவை பத்தி தான் சொல்றாங்களே ஒழிய சாஸ்திரத்தை தனக்கு யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இது அவங்கவுங்க அகங்காரத்தை குறிக்குது. பகவான் சர்வ சமர்த்தன். அவர்கிட்டயே சாஸ்திர மேற்கோள் காட்டுறது ஒரு எவ்வளவு தவறான இது. அதனால பகவான் மந்தகாசம் பண்ணார். பலரும் கிருஷ்ணரை பார்க்குறாங்க, ஆனால் துளி கூட அவரை பற்றி உணர்றதில்ல. துரியோதனன் பார்த்தான், சிசுபாலன் பார்த்தான், கம்சன் பார்த்தான். அந்த பார்வை தான் மக்களுக்கு இன்னும் இருக்குது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டி, கடிவாளம் அவர் கையில் இருக்கு. அப்போ பயணத்தை பற்றி இனி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் போகிற போது தலையில் இருக்கிற சுமையை வண்டியில் போட்டுற வேண்டியதானே, எதுக்கு தலையில் சுமக்கணும்? அது மாதிரி ஒரு சூழலில் இங்கே பகவான் பேசுகிறார். மனுஷங்க எனது எனதல்ல, என் உறவு உறவல்ல, என் குலம் குலமல்ல, இப்படி அதாவது எனது அப்படிங்கிற தன்மையும் இருக்குது. இது எனதல்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அது கீழே விழுந்துருச்சுன்னா ஓடி போய் உடனே தூக்குவாங்க. எங்கேயோ ஒரு குழந்தை ரோட்டில் விழுந்ததுன்னா ஓடி போய் தூக்க மாட்டாங்க. அப்போ எனது எனதல்ல, என்னுடைய உறவு எனக்கு உறவு கிடையாது, இப்படி இரண்டு விதமாக பகுக்கிறாங்க மக்கள். இதனால தான் துயரம்ங்கிறது உணரப்படுது அவங்களுக்கு. நமக்கு வேண்டியவர்கள்ட்ட ஒரு ஆசை, அன்பு, பற்று இதெல்லாம் உண்டாகுது. இதிலிருந்து சோகம், கவலை, அச்சம் இதெல்லாம் உண்டாகுது. இது எப்படின்னா, மனது கண்ணாடியாட்டம், சுத்தமான பால் மாதிரி. ஆனால் அது திரிஞ்சு போகிறதுக்கு சமம். இந்த குறைபாடுகளால் கவலை, அச்சம், கோபம், சோகம் இதெல்லாம் அந்த பால் திரிஞ்சு போக காரணமாக இருக்குது. பாசத்தால் தான் ஆசைகள், குற்றங்கள் இதெல்லாம் நிகழுது அப்படிங்கிறது கருத்து. உண்மையிலே திருதராஷ்டிரனை அவனுடைய புதல்வரான துரியோதனனை விட பாண்டவர்கள் தான் அதிக அளவில் மதித்தாங்க. இது நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருதராஷ்டிரன் தன் பிள்ளைங்க பாண்டு பிள்ளைங்கன்னு பாகுபடுத்தி தான் பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். தன்னவர் மாற்றார் அப்படிங்கிற புத்தி அவனுக்கு இருந்தது. இது ஒரு விதமான மமகாரம். அர்ஜுனனுக்கு குருகுல மக்கள் எல்லாருமே தனக்கு வேண்டியவங்கிற நினப்பு வருது. அதனால் அவங்க சாகக்கூடாது அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்து நினைக்கிறான். உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தன்னை சார்ந்த சிலதுகள்லாம் தேவைப்படத்தான் செய்யும். ஏன்னா இது காரண உலகம். சந்தோஷத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆனால் அதோடைய பயன் மேற்கொண்டு சந்தோஷம் தருமான்னு சொல்ல முடியாது. துயரத்திலே முடியலாம். பகவானை புகழாக கொண்டா நித்திய ஆனந்தம் கிடைக்கும். இங்கே அசோச்வான் அன்வ சோசஸ்துவம் அப்படின்னு சொல்கிறார். உலகில் பற்பல பிறவிகளில் செய்த பாப புண்ணிய பலன்களாக நமக்கு வாழ்க்கையில் சாதக பாதக சூழல்கள்லாம் அமையுது.
இதில் வந்து மகிழ்ச்சி அடைய துக்கப்பட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த பயன்கள் எல்லாமே வந்து முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. அதாவது முதல்ல இல்லை, பின்னாடியும் இல்லை. நடுவுல இருக்கிறத நாம சந்திக்கிறோமே ஒழிய, அதுவும் ஒரு நாளைக்கு கடந்து போயிரும், இல்லாம போகும். இதுல வருந்துறதுக்கு எத குறித்து வருந்த முடியும் அப்படிங்கிறது கேட்கிறாரு. கதாசுன்னா முடிஞ்சது, கதாசுன் அப்படின்னா முடியாதது. போர்ல குலமும், குலதர்மமும் அழிஞ்சு போயிரும். குலதர்மம் போனா பெண்கள் வந்து களங்கம் அடைவாங்க. இதனால வர்ண கலப்பு வரும். வர்ண கலப்பால பிறக்கிறவங்க அ குலத்தீங்கு செய்றவங்க. தங்களுடைய முன்னோரை நரகத்துக்கு அனுப்பிருவாங்க. முன்னோர்களுக்கு பிண்டம், நீர்லாம் கிடைக்காது. அ வீழ்ச்சி ஆயிருவாங்க. இப்படி நெறைய தத்துவம் மாரி பேசலாம் அர்ஜுனன். உடல விட்ட முன்னோர்கள் வந்து வீழ்கிறார்கள் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லும்போது, அப்பவே உடல் அழியுது, ஆன்மா அழியாம பயணிக்கிறது அப்படிங்கிற கருத்து அவனுக்குள்ள இருக்கு. அனைவருக்குமே உடல விடுறது தவிர்க்க முடியாது. சிலருக்கு உடல வந்து உயிர் விட்டுட்டு போகுது. சிலருக்கு உடலும் உயிரும் இருந்தாலும், அதுவும் ஒரு நாள் பிரியும். பிரிந்தே ஆக வேண்டிய இந்த விஷயத்துல வருத்தப்பட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இறந்து போன ஒருத்தருக்காக வருந்தி அழுறதுனால, அ உண்மையிலேயே நம்ம மேல பாசமான ஒருத்தர் இறந்திருந்தாருன்னா, நம்ம அழுறத பார்த்து அவரும் துன்பம் தான் படுவார். அப்படி ஸ்கந்த புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. முன்ன நம்ம பேசியிருப்போம். அந்த சுலோகத்துடைய அர்த்தம் ஸ்கந்த புராணம் 48, 42ல இறந்தவர்கள பார்த்து கதறி அழுது மூக்கு சிந்துற உற்றார் உறவினருடைய அந்த கண்ணீர், சளி இதுகளையெல்லாம் இறந்தவர்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சுலோகமே இருக்கு. அதனால இறந்தவங்கள பார்த்து அப்படி கதறி அழக்கூடாது. உடல் காலப்போக்கில் தேய்கிறதுனால தான் அந்த உடம்புல மாற்றமும் உண்டாகுது. எப்படி நாக்கு வறள்றது, கண் மங்குறது, கை கால் ஆட்டம் போடுறது. ஆனா ஆத்மா தேயாதது அப்படிங்கிறதுனால, மக்களுக்கு உடலும் தேயாம இருக்குமா அப்படிங்கிற நெனப்பு வருது. ஜட உலகத்துல இந்த மாற்றத்த யாரும் செய்யவே முடியாது. தேஞ்சு தான் ஆகும். உடல நான், எனது அப்படின்னு ஏத்துக்கிறது, அது மனித அறிவே கிடையாது. மிருக அறிவு அப்படின்னு சொல்லலாம். பாகவத்துல அப்படி 12வது கண்டத்துல வரும். பதம் 12, 13. நத்வேவாகம் ஜாதுநாசம் ந த்வம் ந இமே ஜனாதிபः ந சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயம் அதः பரம். இங்கிருக்கும் மன்னர்களோ நானோ நீயோ எப்போதுமே இருக்கிறோம். இல்லாத காலம் என்று ஒன்று இல்லை. விளக்கம்: நான், நீ, மன்னர்கள் இவங்க எல்லாம் முன்ன இல்லாம இருந்ததுன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே இருக்கிறாங்க. இனிவரும் காலத்திலும் இல்லாம போக மாட்டாங்க. இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. கடந்த காலம், எதிர்காலம் இந்த 2யும் பகவான் மென்ஷன் பண்றார். முன்னாடி இல்லாம இருந்தாங்கங்கிறது கிடையாது. பின்னாடி இல்லாம போனாங்கங்கிறதும் கிடையாது. எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றார். அதாவது பாஸ்ட் கடந்த காலமும், எதிர்காலம் பற்றி சொல்றார். அதுல அப்ப விஷயம் என்னன்னா, நிகழ்காலம் மட்டும் அதுல குறிப்பிடப்படுது. அ இப்போ வந்து அ இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோமே, அதான் நிகழ்காலம்னு சொல்றோம். முன்னும் பின்னும் அதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அ அது வந்து எப்படின்னா, ஒண்ணு முடிஞ்சு போயிருச்சு. இன்னொன்னு வந்து எதிர்பார்ப்புக்குள்ள மறைஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு உயிருக்கும் உறக்கத்துக்கு முன்னும் பின்னும் இருந்து கொண்டிருப்பது தெரியாது. நடப்பு மட்டும் நம்பத்தக்கதாக இருக்கு. ஏன்னா, அதுல புத்தி இருக்கிறதுனால அப்படி தெரியுது. உறக்கத்துல நமக்கு வெளி உலகத்துடைய அறிவு, அந்த நுகர்ச்சி இருக்காது. அர்ஜுனன் பார்க்கிற உறவுக்காரர்களுடைய உடல்கள் யாவுமே காலப்போக்குல வந்த வடிவங்கள் தான். அது கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் அந்த ஜட வடிவங்கள். ஆத்மா பார்க்குற பொருள்ல எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு, பார்ப்பவனாக தன்னை கருதுது. இதுதான் நடக்கிற தப்பு.
சரீரம் அப்படிங்கிறது உலக தயாரிப்பு. அதற்கு இருப்பு அப்படிங்கிறது நாம் அது மேல சுமத்தி வைக்கிற ஒரு எண்ணம். சரீரி அப்படிங்கிற ஆன்மா அது எப்பவுமே இருக்கிறது. அது ஆன்மீக உலகின் தயாரிப்பு. அதாவது பரமாத்மாவுடைய அம்ச துணுக்கு. 13 தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரஹ ததா தேகாந்திர பிராப்திர் தீரக தத்ர ந முஹ்யதி. உடலை பெற்றவன் முதலில் பால்யத்தையும், அடுத்து குழந்தை, அடுத்து வாலிபன், அடுத்து கிழவன் என உடல் மாற்றத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இவ்வாறாக ஆன்மா மரணத்தின் போது வேறு உடலை ஏற்கின்றது. விளக்கம்: ஆத்மா பார்வையாளன், உடல் பார்க்கப்படுகிற வஸ்து. உடல்ல இருந்து விடைபெறுவது தான் மரணம். சூட்சும காரண உடல்ல விடைபெறுவது முக்தி. ஜட உலகத்துல எந்த உடலை ஏத்துக்கிறோமோ அந்த உடலோட தன்னை அடையாளம் செய்து கொள்வது ஜீவனுடைய இயல்பு. நாம குழந்தை உடல்ல இருந்தோம், அப்புறம் வாலிப உடல், அப்புறம் முதுமை உடல். ஆனா நான்கிறது மாறாம இருக்கு. உடல் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. தீபம் எரியும் போது அங்க அடுத்தடுத்த நெருப்பு தான் எரியுது. ஆனா பார்க்கறதுக்கு அது தெரியாது. சிந்திக்கும் போது தான் மாற்றம் வெளியே தான் தன்னில் இல்லை, தனக்குள் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஜட உலகத்துடைய தன்மை மறதி அப்படிங்கிறது. மறதியால தான் தூக்கமும், அடுத்து நிம்மதியும் உண்டாகுது. நாம் எதையாவது நினைத்து கொண்டே இருந்தா உறங்க மாட்டோம். ஸ்ரீமத் பாகவத்துல வினிஸ்கிராமதி கிருத்ஸ்ரேன நிருச்வாசே கதஸ் ஸ்மிருதி ஒரு சுலபம் இருக்கு. குழந்தையாக கஷ்டப்பட்டு பிறக்கும் சமயம் ஒரு கணம் மூச்சு தடைப்படும். அப்பதான் முந்தைய நினைவுகள் அடியோட அழிந்து போகுது, மறைஞ்சு போயிடுது. உடலுக்கு பல வடிவம், ஆனா உயிருக்கு ஒரே வடிவம். ஆஹ் பிறப்பால மரணம் உண்டாகுது. மரிக்கும் வரைக்கும் ஒருத்தர் இறந்து கொண்டு தான் இருக்கிறார், இறப்பை நோக்கி போறார். ஆத்மாவுடைய தர்மம் கிடையாது மரணம்ங்கிறது. உடலுக்கு ஆட்பட்டு இருக்கிறது அடிமைத்தனம். பிறப்பு இறப்பு இது உடலுக்கு உண்டு தான். ஆன்மாவுடைய தர்மம் கிடையாது. உடலுக்கு ஆட்பட்டு கிடக்கிறது அடிமைத்தன்மை. ஆன்ம நாயகன் பரமாத்மாவுக்கு ஆட்பட்டு இருக்கிறது விடுபட்ட தன்மை. இவ்வளவுதான், ரொம்ப சுலபம். 14 மாத்ரா ஸ்பர்சாகத்து கௌந்தேய சீத உஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினக அனித்யாஸ் தாம் திதிக்ஷ பாரத. ஆத்ம தத்துவத்தை பகவான் எடுத்து சொல்றார். இந்திரியங்களுக்கு புலனாகும் விஷயங்கள் வந்து போகுபவை. கோடையும் குளிரும் போல அவைகள் புலன் நுகர்வால் தோன்றி மறைகின்றன. அர்ஜுனா, அவைகளை சகிக்க கற்றுக்கொள். விளக்கம்: அறிவை தர இருக்கும் புலன்கள் மற்றும் மனதுக்கு மாத்ரா அப்படின்னு பேர். புலன்களுக்கு புலனாகும் பொருட்கள் ஸ்பர்ஷ அப்படின்னு சொல்லப்படுது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலான அறிவு தரும் கருவிகள் அதற்கான விஷயங்களின் செயற்கையால இன்ப துன்பங்களை நுகருது. அதாவது கண் பார்ப்பதால காட்சிகள் புலப்படுது. இப்படி ஒன்று ஒன்றும் சங்கம் வைக்குது, தொடர்பு கொள்ளுது. மனதுக்கு சாதகமானதுகளா நமக்கு எதெல்லாம் அனுபவப்படுதோ அதெல்லாம் இன்பமாக கருதப்படுது. பாதகமானதெல்லாம் துன்பமாக கருதப்படுது. புலன்களின் தலைவனாக மனம் நமக்குள்ள இருக்கு. மனதின் போக்கு எப்பவுமே மட்டமானது. அது பரமாத்மாவை நோக்கி போகணும். வேர்கள் கீழே இருந்தா கூட மலர்கள் மேலே இருக்கிற மாதிரி நம்முடைய மனதானது மேல் நோக்கி போகணும். வேர் இல்லாம மலர் கிடையாது. ஆனா மலர் இல்லாம வேர் இருக்க முடியும். எப்பவுமே ஒரு ஒரு கட்டிடம்னு இருந்துக்கிட்டா அஸ்திவாரம் உறுதியா இருக்கணும். அஸ்திவாரம் இல்லாம கட்டடம் கிடையாது. ஆனா கட்டடம் இல்லாம அஸ்திவாரம் மட்டும் கூட இருக்க முடியுது. இப்படி இதை கொஞ்சம் மனதை நல்லா புரிஞ்சுக்கணும். அர்ஜுனுடைய டவுட் என்னன்னா, துக்கம் ஒரு போர்னா அதோடைய ரிசல்ட் சந்தோஷம் இருக்கணும். ஆனா துக்கம் இருக்குது. துக்கத்தை சம்பாதிக்க இவ்வளவு மெனக்கெட்டு போரிடணுமா அப்படிங்கிறது அவனுடைய கேள்வி.
அதாவது எதுக்கு சாக்கடைய மிதிச்சுட்டு கால் அலம்பணும், அதுக்கு மிதிக்காமலே இருந்துரலாமே அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. இங்க வந்து பகவான் அத வந்து ஆத்மாவ மையப்படுத்தி பேசி, அந்த ஆன்மீகத்துடைய தன்மைகள எடுத்து சொல்றாரு. ஆன்மீகம்ங்கிறது ஒரு மலையோடைய உச்சி மாதிரி. விஞ்ஞானம் அப்படிங்கிறது நம்ம கீழ நின்னுகிட்டு இருக்கிற தளம். அ இங்க பல உருவங்கள் இருக்கு எதிர. பீஷ்மர், துரோணர், கிருபர். இந்த உருவங்கள்லாம் உருவாகிறது தான் உருவம். சொரூபம் வந்து இருப்ப குறிக்கும். அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் இருப்பு. லிவிங் பீயிங் இருந்து கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம். உரு உருவாகும். ஆனா அடுத்தடுத்து அது உருமாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து மேலானதுகள்ல மனச லயிக்க வச்சுட்டா, கீழானதுகள்லாம் தானாகவே மறைஞ்சு போயிரும். ஆகம பாயின அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை வருது. வரும் போகும்னு அர்த்தம். அநித்யானா அதனால நிலையற்றது. உற்பத்தி ஆகுற எதுக்குமே துவக்கம் உண்டு, முடிவு உண்டு. அதனால ஜட பொருட்கள்லாம் தோன்றி மறையும், நிலையற்றது. மனசும் அப்படித்தான். பகல்ல பாடுபடுறோம், சாயந்தரம் களைப்பாயிருது, அடுத்து தூங்குறோம். அடுத்த நாள் புத்துணர்வு வருது. இப்படி மாறி மாறி அனுபவப்படுறோம். சும்மா இருக்கும்போது தான் நல்லா சார்ஜ் ஏறுது உடம்புல. தூங்கி எந்திரிச்சதும் அந்த எனர்ஜி கிடைச்சிருது. வந்து போற விஷயங்கள்லாம் விருந்தாளி மாரி. நமக்கு அனுகூலமும் இருக்கலாம், அனுகூலம் இல்லாமலும் இருக்கலாம். அத வந்து அ பொருட்படுத்தக்கூடாது. மனசுல விருப்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, துயரம் இந்த மாதிரி விகாரங்கள் உண்டாகாதபடி பார்த்துக்கிடணும். அதுக்கு சகிப்புன்னு பேரு. அது வந்து திதிக்ஷா அப்படிங்கிற சொல்லால பகவான் உணர்த்துறார். வைஷ்ணவர்களுடைய லட்சணமே திதிக்ஷா, காருண்யா இந்த 2 தான். பொறுமை, கருணை. இது வந்து எப்படி இத புரிஞ்சுக்கிறது இந்த சுலோகத்த அப்படின்னா, புலன் நுகர்வால தான் இதெல்லாம் தெரிய வருது அப்படிங்கிறதுக்கு முன்ன ஒரு உதாரணம் பேசியிருக்கிறோம். ஒருத்தன் வந்து திருமணம் ஆன புதுசுல அவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருது. அப்புறம் அங்கருந்து அவன் 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்புறபோது, விமானத்துல முக்கியமான நகரத்துல வந்து இறங்கிர்றான். அடுத்து ட்ரெயின்ல ஊருக்கு வரணும். அவன் ட்ரெயின்ல வரும்போது டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஆனா பாத்ரூம் பக்கத்துல நின்னுகிட்டே கூட அவன் வந்துருவான். அவனுக்கு அதெல்லாம் ஒரு துக்கமா படாது. ஏன்னா, ஊருக்கு வந்து அம்மாவ பார்க்க போறான். கூட பிறந்தவங்கள பார்க்க போறான். மனைவிய பார்க்க போறான். அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அத பார்க்க போறான். இந்த நெனப்புகள்லாம் அவனுக்கு அந்த துக்கத்த மறக்கடிச்சிருது. இதே இது 1 மாதம் இங்க இருந்துட்டு, அவன் திரும்பி போறபோது, ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்திருப்பான். ஆனா, பெர்த்து அதுல படுத்து கிடந்தா கூட அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா, அவன் வந்து இவங்களெல்லாம் பிரிஞ்சு போறான். அந்த துக்கத்துல அவனுக்கு வந்து தூக்கம் வரல. இப்ப இதுல என்னன்னா, முதல்ல துக்கமா இருந்தது. ஆனா, அவன அதுக்கு துக்கமா அவனுக்கு மனசுல படல. இது மாதிரி நாம வந்து உன்னதமான, மேலான விஷயங்கள்ல மனத கொண்டு போயிட்டோம்னா, இந்த கீழானதுகள்ல உள்ள நுகர்வானது இல்லாம போயிரும். அத நாம கிரகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ணா.